அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறது கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு 2026 சனி வக்கர பயிற்சி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்த அஷ்டம சனியாக பயணம் செய்கிறாருங்க. அந்த சனி பகவான் அர்த்த அஷ்டம சனியாக பயணம் செய்கிறதுனால ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் ஏற்கனவே சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. இப்பயும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. மனக்குழப்பம் ஆகட்டும், சின்ன சின்ன மனவேதனைகள் ஆகட்டும், ஒரு சில காரியங்கள் ரொம்ப தாமதமாக நடக்குதுங்க. அது காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருதுங்க. ரொம்ப மனவேதனை ஏறுது, ரொம்ப மனக்குழப்பம் ஏறுது. நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. கைக்கு வரக்கூடிய ஒரு பொருள் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. போகிற இடத்துல பணங்களை கிடைக்க மாட்டேங்குது. எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்க மாட்டேங்குது. தொழில் வகையில் ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. வேலையை விட்டு மாறலாமன்ற மாதிரி இருக்கிறேன். ஓனர் சத்தம் போடுறாரு. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி மட்டும் பூசை சத்தம் போடுறாங்க. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி மட்டும் குடும்பத்தில் சம்மந்தமே பிரச்சனைகள் வருதுங்க அப்படின்றது எல்லா குழப்பமும் இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன மனவேதனை, மனக்குழப்பம், மன கஷ்டம் நார்மலாக இருக்கிறது கண்டிப்பாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும். அது என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமில் ஒரு சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நார்மலாக சனி பயிற்சியில் 1 மடங்கு பலன், ஒரு மடங்கு ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம்னா ஒரு மடங்கு பலன் கொடுக்கும். அதே வக்கர பயிற்சியில் உழைப்புக்கேற்ற பலன் 2 மடங்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீங்கள் தொழில் வகையில் உங்கள் உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு 2 மடங்கு பலன் கொடுக்கும். வியாபாரத்துலேயே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், உங்களுக்கான உழைப்பு, உங்களுக்கான ஊதியம் கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும். ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்குமாங்க? ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்குதுங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வக்கர காலகட்டத்தில் நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, இவரால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும், இவரால் இந்த விஷயம்லாம் பண்ண முடியும், இவரால் இந்த விஷயம்லாம் செய்ய முடியும் அப்படின்றத தெரிய வைக்கக்கூடிய நேரம். என்னால் என்ன வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அங்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த பவர் ஏறக்கூடிய நேரம் இந்த நேரம். இவர் என்ன வேலை, என்ன ஒர்க்கு பண்ணாலும் பண்ணிடுறாரு. என்ன ஒரு இப்போ பேட்டர்ன் கொடுத்தா அந்த பேட்டர்னை முடிச்சிடறாரு. எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் ஈஸியாக முடிச்சிடறாரு அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு பேர் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த பேர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெரிய லெவல் நிலைச்சி நிற்கும். அந்த சங்கடங்கள் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தவங்க, அவங்க உங்களை ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனிக்கு ஏன் வந்து, இந்த கம்பெனிக்கு ஏன் வேலை பார்க்குறேன், முன்ன வேறு கம்பெனிக்கு போயிருக்கலாம்ல, வேறு இடத்துக்கு போய் வேலை பார்த்துருக்கலாம்ல, இந்த கம்பெனியில் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க, சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்களா, ஏன் சத்தம் போடுறாங்க தெரியல அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டை மாற்ற டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இப்போ வேலை பார்த்துட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல அப்படியே அமைதியாக இருங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிருங்க. மற்றபடி உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாகவே 100% 100 மடங்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. 2வது விஷயமாக பார்த்தோம்னா வெளிநாடு போகலாமல் இருக்கிறவங்க, வெளியூர் பிரயாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் வெளிநாடு போகலாமான்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வீசா வந்துருச்சுங்க,
பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எனக்கு விசா வந்துருச்சு, கையில் தான் விசா இருக்குது அப்படின்றவங்களுக்கு தாராளமாக போகலாம். அனிமேட்டுக்கு போய் வேலை தேட போகிறன்றவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் சனி வக்கரத்தில் கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. 3வது விஷயமா பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய வண்டி அர்த்தாஷ்டம சனியில் முக்கியமான விஷயம், புதிய வண்டியோ புதிய வாகனமோ ஒரு ஆடம்பரத்து பொருள் மேலே ஒரு போடுற ஒரு விஷயமோ, ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ ஒரு பெரிய வீடோ பெரிய மாளிகையோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் போடுற விஷயம் கொஞ்சம் பிரச்சனையை தாங்க கொடுக்கும். அதனால் புதிய வண்டி முடிஞ்ச வரைக்கும் புதிய வண்டி புதிய வாகனங்களை வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஓடக்கூடிய அழிய சுற்றக்கூடிய பொருட்களை வாங்குறது. ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குறது பிரச்சனை வாங்குவீங்க, மனசுக்கு பிடிக்காத ஒரு பொருளாக வாங்கிடுவீங்க. அந்த வாங்குகிற பொருள் உங்களுக்கு ரிப்பேர் மேலே ரிப்பேர் கொடுத்து அந்த பொருள் உங்களுக்கு அதிகப்படியான விரைச்செலவுகள் தான் கொடுக்குற மாதிரி போகும். மனசு அது இருக்கிற டென்ஷன் இல்லாமல் அது ஒரு டென்ஷனாக போகும் நம்மட்டுக்கு. அதனால தாங்க சொல்கிறேன். இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு இருக்கிற கடன் பிரச்சனை குறையுமான்னு கேட்டிங்கன்னா, பண வரவுகள் வரும். அதன் மூலமாக சின்ன சின்ன கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வருவீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பும் இந்த டைமில் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. அதுவும் நல்லாயிருக்கு, அதுவும் கொஞ்சம் யோகமாக இருக்குது. மற்றபடி பெருசாக பாதிப்பு, பெருசாக பிரச்சனை, பெருசாக மனக்கவலை, மனவேதனை அப்படின்ற ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள் இந்த டைமில் கண்டிப்பாக அந்த சனி வக்கர பயிற்சியில் அர்த்தாஷ்டம சனியினால் வக்கர பயிற்சியில் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. யோகம் சிறப்பாக இருக்குது, உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. தாய்க்கு தந்தைக்கும் இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. தாய்க்கு உடல் ரீதியான பிரச்சனை சொல்லப்போனால் சிறுநீரகத்தில் பிரச்சனை, வயிற்றுக்குள்ள பிரச்சனை, எலும்பு வகையில் பிரச்சனைலாம் இந்த டைமில் வந்து எட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக, ஏன்னா வருமானம் வரும், பொருளாதாரம் கிடைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய வருமானம், பொருளாதாரம் இப்படி வர காசை அப்படியே இப்படி ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கும் அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செக் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நீங்களும் உடலை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது, யோகமும் சிறப்பாக இருக்குது. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணலாமா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் லவ் பண்ணலாம். ஆனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தவிர்த்துக்கோங்க. திடீர்னு போய் திருமணம் பண்ணுறது, அவசரப்பட்ட திருமணம், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறப்ப உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கிறவங்க போக போக இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அவசரப்படாமல் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கிறவங்க யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ரிஷகராசி நண்பர்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பாதிப்புன்றது மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யோகமான காலகட்டமும் யோகமான வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்குது. நன்றி வணக்கம். நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.